ஹாய் கைஸ், இன்னைக்கு நாங்கள் போன இடம் தான் கிராண்ட் மால் வேளச்சேரி. இங்கே நாங்கள் ஸ்கை ஜம்பர், அதாவது இந்த ட்ராம்போலின் அங்கெல்லாம் இருக்கும்ல, அங்கே விளையாட வந்திருக்கோம். ஸோ முதல்ல நான் விளையாண்டது தான் இந்த ஏர் பேக் கேம். ஸோ இதில் படிக்கட்டாக இருக்கும். அந்த படிக்கட்டில் ஏறி இந்த ஏர் பேக்கில் அப்படியே குதிக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ராட் கேம் இருக்கும். அந்த ராட் கேமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, குதிச்சு குதிச்சு விளையாடணும். அந்த ராடு அப்படியே நீங்கள் ஸ்குட் கேமில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இடிக்க வரும். ஸோ ஒரு இது ஹைட்டாக இருக்கும், ஒரு இது கம்மியாக இருக்கும். முதல்ல எனக்கு ஜம்ப் பண்ணவே பயமாக இருந்தது, அதனால் நான் இப்படி உட்காந்து போனேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஒரு பால் கேம் விளையாண்டோம். இது எனக்கு ஆக்சுவலி என்ன கேம்னு ஓரளவுக்கு தெரில. அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த தட்டுற மாதிரி அதை அப்படியே மேலே உள்ள பாலை தட்டணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜில் நான் நடந்துட்டு இருந்தேன். அது என்னென்னா, ஒரு ஸ்மால் பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால கீழே விழுந்துருவோம். ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலைன்னா கீழே விழுந்துருவோம். எனக்கு அப்பப்போ கால் நடுங்கிட்டே இருந்தது, அதனால் விழுந்தாலும் நான் வேணும்னே தான் விழுந்தேன். ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நான் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்பின்னர் இதில் ஒரு இது விளையாடிட்டு இருந்தேன். அதில் கையை விட்டோன்னே அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன். ஏன்னா இதில் எண்டு வரைக்கும் கண்டிப்பாக போகவே முடியாது. ஏன்னா நம்ம அப்படியே கையை விட்டாலே அது அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும், வெயிட்டு பத்தாது. அடுத்து இந்த ஏரியாவில் நிறையா ஸ்பான்ஸாக போட்டிருக்காங்க. அதில் நம்ம கீழே விழுந்தாலும் எதுவும் இன்ஜுரி எதுவுமே ஆகாது, சேஃப் தான். அதனால் இதுக்கு அந்தளவுக்கு எதுவும் பயப்பட தேவையில்லை. அடுத்து இங்கே ஒரு பேஸ்கெட் பால் ட்ராம்போலின் கோர்ட் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதில் பெரியவங்களுக்கும் இருக்குது, சின்னவங்களுக்கும் இருக்குது. ஸோ இதில் ஓரளவுக்கு மேக்ஸிமம் கேர்ள்ஸ் நம்ம போட்டுடலாம். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு கேர்ள்ஸ் போட முடியல, ஏன்னு தெரில. நீங்கள் ஜம்ப் பண்ணி போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பேஸ்கெட் பால் கோர்ட் அந்த மாதிரி தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இந்த ட்ராம்போலின்ஸில் நான் குதிச்சு போகிறேன். அடுத்து இந்த ஸ்கை ஜம்பரில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு ஸ்கொயர் ஒரு ட்ராம்போலின், அதில் 2 people ஜம்ப் பண்ணக்கூடாது, அது ஒரு ரூல். அடுத்து இப்போ இந்த ஒரு ரோப் மாதிரி இருக்குல்ல, அதில் நம்ம தொங்கணும். அதில் ஒரு நாட் இருக்குது, அதில் நம்ம உக்காந்து நம்ம கையை அந்த ரோப் மேலே பிடிச்சி நம்ம அப்படியே ஆடணும், ஸ்விங்கில் ஆடுற மாதிரி ஆடணும். இப்போ நான் அதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸும் இல்லாமல் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருந்தது. அப்பப்போ நான் வாண்டடாகவும் விழுந்தேன், ஏன்னா எனக்கு அது விழுந்து பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் கை போகவே மாட்டேங்குது விழ. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப பயமாக இருந்தது. ஃபாஸ்ட்டாக போய் நின்னோம் அப்படின்னா அது நின்றும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஒரு இந்த எல்லோரும் நிற்பாங்கல்ல, அதில் நம்ம அப்படியே நின்னோன்னா அது நின்றும், அதுவாக நின்றும். அடுத்து இந்த ட்ராம்போலின்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல, அது என்னென்னா, நீங்கள் இந்த ட்ராம்போலினில் ஜம்ப் பண்ணி மேலே போய் அதில் உட்காரலாம், இல்லை அந்த ஸ்கொயர்லேருந்து ஜம்ப் பண்ணி ட்ராம்போலினில் இறங்கலாம். அடுத்து இந்த ஒரு சறுக்கு மரம் மாதிரி இருக்குல்ல, அது எனக்கு எப்படி விளையாடணுன்னே தெரியாது. நான் நார்மலாக எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி விளையாண்டேன். அடுத்து இப்போ நான் மறுபடியும் அந்த ஸ்விங்கை நானாக யாருமே இல்லாமல் அட்டெம்ப்ட் பண்ண பார்த்தேன். அங்கே ஒரு 4-5 கேர்டேக்கர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்க என்கிட்ட இப்போ நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. இந்த நாட்டில் இருக்குது, அதில் உட்காரணும், கையை இந்த ரோப் மேலே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ட்ராம்போலின் பார்க்குக்கு கண்டிப்பாக சேஃப்டி தேவை. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எல்லாமே எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது நம்ம டேஞ்சராக பண்ணிட்டுருந்தோன்னா சொல்லுவாங்க. அடுத்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கையில்
ஒரு டிக்கெட் மாதிரி கட்டி விடுவாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு கலர் இருக்கும். இப்போ அவங்க ப்ளூ கலர் டிக்கெட் டைம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதான், நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ப்ளூ கலர், அதனால என் டைம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி ஓடி நடந்து வரேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த ஸ்பின்னரில் வந்து நிற்கிறேன். இப்போ நான் வந்து உடனே கையை எடுத்தோடனேயுமே அது வந்து கீழே வந்து தள்ளி விட்டுரும். அது நீ வந்து ஃபுல்லாக பண்ணவே விடாது. அது என்ன எலக்ட்ரானிக்குமே கிடையாது. அது நேச்சுரலாகவே அது ஒரு ஸ்பின்னர்னால அது அப்படி இருக்குது. இப்போ இந்த ராடு இருக்குல்ல, இப்போ இந்த ஹைட்டாக இருக்கிறதுல இந்த மாதிரி உட்காந்துருவேன். அந்த கேர்டேக்கர் அக்கா வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க எப்படி ஜம்ப் பண்ணணுன்னு. ஏன்னா எனக்கு முதல்லலாம் ஜம்ப் பண்ண தெரில. எங்கள் அப்பாங்க பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை நெயில் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த ராடு கேம் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக தான் இந்த கேமுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆனேன். ஸோ இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஏர் பேக்கில் எனக்கு ஒரு சேலஞ்சாக என்னென்னா, அப்படியே கையை கோர்த்து நான் வந்து தலைகீழாக வந்து ஜம்ப் பண்ணணும். எனக்கு அது ஜம்ப் பண்ணவே முடியல, பயமாக இருந்தது. அதனால் அங்கே உள்ள ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கையை எடுக்கக்கூடாது, கையை ஜாயிண்ட் தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதில் அவங்க ஹெல்ப் பண்ணி வச்சாங்க. அடுத்து இந்த ஸ்பைடர் வெப்போட கேம் இருக்கும். அந்த கேம் எனக்கு வந்து அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் வந்து அது விளையாட முடியல எங்களால். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு மால். இது வந்து ட்ராம்போலின் பார்க்ஸுக்கு மட்டும் இல்லை இந்த இது. அடுத்து இங்கே தேட்டர்லாம் இருக்குது, பிவிஆர் தேட்டர்லாம் இருக்குது. அடுத்து இந்த மாலோட வியூ பார்க்கவே சூப்பராக இருக்குது. அடுத்து ஹேர் சலான்லாம் இருக்குது, ஸ்பா ஏரியாஸ் இருக்குது, சாமி படங்கள் இருக்குது, ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கினா கூட வாங்கலாம். இங்கே பாருங்கள், நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு விளையாட டாய்ஸ் இருக்குது, சன்கிளாஸஸ் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸுக்கு. அடுத்து நான் ஃபோட்டோ எடுத்து அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பை பாய்.